இருக்காது. ஆனா எங்க ஊர்ல இன்னைக்கு விசேஷம் இன்னும் 2 நாள் இருக்கு விசேஷம். ஏதோ தேர்வுன்னு சொன்னானே இவன். ஓஹோ. 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 வெறும் லேடிஸ் தான். கடல்ல. ஓஹோ. ஓ, பொருள் மீன்ஸ் அது என்ன சொல்றீங்க? ஏதாவது சங்கு அந்த மாதிரியா இல்ல? ஏதாச்சும் நகை, பத்தி, சூடம். அது எப்படிண்ணே கடலுக்குள்ள கிடைக்கும்? அதுதான் சாமி. அப்ப நீங்க பெருசா செலிப்ரேட் பண்ணுவீங்க? இது மகா பெருசு. இது ரொம்ப ரொம்ப செலிப்ரேட் பண்றது வந்து டிஆர் பட்டத்துல தான். ஓஹோ. ஏன்டா நீ வேற ஏன்டா உங்க குள தண்ணி மாதிரி இருக்கடா அது மஞ்ச கலர்ல. அது தண்ணி மாறிடும். அதான் 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 போகலாம், டீசல் இருக்காது. அதான் 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 அதான். இன்னொரு நாளைக்கு வாங்க, நம்பரை கொடுத்துருப்பாங்க அவன்கிட்ட. நான் சேலம், இவன் இந்த ஊருக்காரன், இவன் ஈரோட்டுக்காரன். நான் சேலம், கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றேங்க. இவனும் கோயம்புத்தூர்ல அவனும் கோயம்புத்தூர்ல வச்சுருக்கான். அவ்வளவுதான். நம்ம மற்றபடி எல்லாம் வெவ்வேறு ஊரு இல்லை ஃப்ரெண்ட்ஸு. அதான் போறான் பாருங்க நேவி. ஓ, அவங்க கவர்மெண்ட் நேவியா? ஓ, ஆனா இங்க டவர் பிரச்சனை எதுவும் வராது. ரொம்ப தூரம் போனா கிடைக்காது. இப்ப நார்மலா தண்ணியில 10 கிலோமீட்டர்னா நிலத்துல 20 கிலோமீட்டர் கணக்கு இல்லைங்க. பொதுவாக சொல்லுவாங்க அப்படி. ரோட்ல வந்து நீங்க 20 கிலோமீட்டர் போற தூரம், கடல்ல வந்து 10 கிலோமீட்டர் போற 10 கிலோமீட்டர். அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, பாதிக்கு பாதி. ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் என் ஊர்ல இருக்காரு. அங்க ஒரு ஏரி ஒண்ணு உண்டுங்க. டேம் தெரியுங்களா? மேட்டூர் டேம். ஆமா ஆமா. மேட்டூர் டேமோட பேக் சைடு வந்து கூனாண்டி ஒரு ஏரின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏரிங்க. அந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏரியில இருந்து டேம் இப்ப எங்க நடவழி பாதையா போனோம்னா 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வரும். இங்க இருந்து சொன்னா 8 கிலோமீட்டர் தானே தம்பி. எட்டி பிடிச்ச மாதிரி டேம் பாரு மேட்டூர் டேம். தமிழ்நாட்டுல பெரிய டேம் அது. 120 லிட்டர் நினைக்கிறேன். 120 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து அந்த டேம்ல. இப்ப இங்க இருந்து பார்த்தோம்னா அந்த போட் தூரம் தானே தெரியும் டேமு. இன்னும் கொஞ்சம் தள்ளின்னு வச்சுக்கோங்களேன். அது 1 மணி நேரம் ஆகும் வர்றது. ஆனா பார்க்கதான் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிங்களா? ஆனா அவன்கிட்ட கிட்ட போக முடியாது. என்ன கிட்ட போக முடியாது. திட்டுவான். நம்ம ஓரமா கிட்ட அவன் இப்படின்னா இப்படி ஓடலாம். அவன் போய் நிக்க முடியாது. ஓடலாம் சைடுல. ஆனா அவங்க போட்டு நம்மளத விட பெரிய போட்டு என்ன இல்லைங்களா? இன்ஜினு அது இதெல்லாம் அந்த மாதிரி வேற. அவன் பீரங்கி வரைக்கும் வச்சிருப்பான். அந்த போட்டை முழுனா கூட சின்ன போட்டு வச்சிருப்பான். அதை எடுத்துட்டு அவன் ஊருக்கு வந்துடும். அந்த போட்டு போய் தொலைஞ்சு. அதான் அவனா ஊரு நீச்சல் தெரிஞ்சா மட்டும் தான் உள்ள வரணும். கரெக்டா? இல்ல, நீச்சல் அடிக்க கூடாது. நீந்து அப்படியே மிதக்கணும். குளத்துல அடிக்கிற மாதிரி எல்லாம் அங்க இருக்க கூடாது. நம்ம குளம் அண்ணா, நம்ம குளம் கிடையாதுல, அங்கேயே கிடக்காது. இது அங்க பக்கம் எடுக்கும், இங்க பக்கம் எடுக்கும். கடல்ல வந்து அடிச்சுட்டு வருது பாருங்க அலை. ஆமா ஆமா. பாருங்க கல்லு எங்க நம்ம அலைய போட்டான். எங்க வந்துருச்சு கல்லு. 5 வருஷமாச்சு. 120 ரூபா 120 கோடி கொட்டி இன்னும் பத்தல. கல்லு செலவு பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. போய் அள்ளிட்டானே அவன் தான் எடுத்து. சரி, நம்ம அதை பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அப்படியே. ஓ சரி. இப்பதான் வந்தாவ. இல்ல இல்லங்க, நாங்களே பிளானே இல்ல ஆக்சுவலா.
அந்த ரோட்டுக்கு சரி வந்து பார்த்துட்டு போவோம் எப்படி இருக்கு சுச்சுவேஷன் அப்படின்னு வந்துடலாம்னு வந்தோம். சரி அப்புறம் அப்படியே கேட்டோம், சரி பார்க்கலாம் அப்படின்னா அப்புறம் அப்படியே நைட் நேரத்துலலாம் நீங்க உள்ள வர மாட்டீங்களாண்ணா? உங்களுக்கு டைமிங் என்ன உள்ள வர டைமிங்? எங்களுக்கு நேரம் காலமே கிடையாது, எப்ப வேணாலும் விடுவோம் கரைக்கு. அங்க இந்த வலை இறக்கி பத்திட்டோம்னா 4 மணி 5 மணி ஆகும் நைட்டு. அங்க இருந்து முடியாது, அங்க ஓடுவோம். ஸ்ரீலங்கா கல்லு ஓட்டு முடியாருவாங்க. இப்போ உங்களுக்கு இப்ப நம்ம இங்கதான் இருக்கிறோம், இப்ப எங்க வீடு இங்கதான், எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த அப்படியே வச்சுட்டு போக முடியாது நம்ம. உங்களுக்கு இங்க லைட் ஹவுஸ் எதுவும் இல்லையில? இல்ல அதெல்லாம் கிடையாது. என்ன 31 எங்க ஊர் பாயிண்ட். என்னோட நீங்க தான் நிறைய பேசுறீங்க. நீங்க வச்சுக்கோங்க. மாட்டி சும்மா தண்டத்துக்கு பேசுங்க அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லைங்க, புரியுங்க. அண்ணா வாங்க பேசிட்டு இருக்காரு. அப்படி பண்ணுங்க அவ்வளவுதான். பின்னாடி பட்டன் இருக்கு பாருங்க, அதை அமைக்கி இது பண்ணீங்கன்னா. அண்ணா எங்க ஊருக்குன்னு ஒரு 31 பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ல ஓடிடும். இப்ப எல்லாம் வெளிச்சம் இவ்வளவு தூரம் உள்ள வந்துட்டோம்ல. இப்போ இந்த கல்லு போட்டதுனால இந்த ஏரியா நம்ம ஏரியா கண்டுபிடிச்சீங்க. அப்ப இந்த கல்லுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேக்குறேன். எங்க ஊரு வெளிச்சம் தெரியும். இப்போ எங்க ஊருக்கு 10-31 பாயிண்ட். அது எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? 10-31 செல்லுல இருக்கு, நம்ம செல்லுல எடுக்கலாம். ஜிபிஎஸ் இருக்கு, ஜிபிஎஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி சரி. அந்த இப்ப நான் மிஸ் ஆகி உள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்குன்னா அனுபவம் இருக்கும், உள்ள வந்துருவீங்க. ஜிபிஎஸ்ல லொகேஷன், அந்த ஆப்பை ஏத்துனாக்கா நீங்க எங்க வேணாலும் போலாம். ஜிபிஎஸ்ல அவன்கிட்ட லொகேஷன் இருக்கிற ஆப்பை ஏத்துனாக்கா. அது என்ன பிளே ஸ்டோர்ல கிடைக்குதா? அல்ல அது ஜிபிஎஸ். இல்ல பிளே ஸ்டோர்ல இருக்கு. பிளே ஸ்டோர்ல கிடைக்குதா? சரி சரி. அண்ணா இது பக்க கண்டுபிடிச்சிப்பீங்க. அண்ணா இது எங்க ஊரு பக்க. இது கல்லு கண்ணாண்ட வானவ மகாதேவி. இந்தால புஷ்பானம். எங்க ஊர் வெளிச்சம் தான் அதிகமா இருக்கும். ஊரு எங்க ஊர்ல பெரிய பெரிய கிராமமா, லைட் நிறைய அடிக்கும். எந்த இதுல இருந்தாலும் ஜிபிஎஸ் அதை பிடிச்சி வந்துருவாங்க. இது வந்து ஸ்பீடு. நம்ம எவ்வளவு தூரம் இப்ப நம்ம பைக்ல எல்லாம் போனா ஸ்பீடு இதுல, அதுல ஸ்பீடு கீழே 10-30 இருக்கும் பாருங்க. இந்த ஆமா ஆமா இருக்கா, அதான் எங்க ஊரு லொகேஷன். இந்த லேண்ட் பிளாட்டிங் சொல்லுவாங்கல, அதான் சொல்றாங்க. நார்த் வெஸ்ட் நம்ம சொல்றோம்ல, அதான் இந்த ஒரு சொல்லி எனக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் இது இல்லாமலே நாங்க முடியாறோம். இந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இப்போ என்ன ஏன் இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த பைப்பர் எல்லாம். அப்பலாம் மரம் இருக்குல்ல, மரத்துல தான் வரும். எந்த ஊர்ல போய் தட்டுது அந்த ஊர் தான் அவங்க. இல்ல அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பா காலத்துல எல்லாம், எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது, என் வயசுல இருக்கும்போது கட்டுமரத்தை தான் மரம் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்ப இன்ஜின்லாம் கிடையாது, இந்த இன்ஜின்லாம் கிடையாது. கிளாவ வச்சு கிளாவ இருக்கு. கட்டுமரத்தை தான் நினைப்பாங்க. அப்பயே இந்த இன்ஜின்லாம் கிடையாது, இன்ஜின்லாம் கிடையாது. நம்ம இப்ப அதான் எந்த ஊர்ல போய் தட்டுது அந்த ஊர்ல வைப்பாங்க தெரியுமா? அந்த பாய் வச்சு தான் விடுவாங்க, நாட்டி விடுவாங்க, கரெக்டாக விடுவாங்க. சில இங்க ஒரு வாட்டி ஸ்டோன் கடலாம் எங்க பெரியப்பா, எங்க அப்பாவோட கூட போன அண்ணன், பெரிய அண்ணன், அவரே ஒரு 3 பேர் மரத்துல போனாங்க. போய் மீன் பிடிக்கும் போது இதே மாதிரி ஸ்ரீலங்கா பார்த்துட்டான். 3 பேர்ல பார்க்கவும் சுட ஆரம்பிச்சிட்டான். சுட ஆரம்பிச்சுல 2 பேர் சுண்டடி செத்தாச்சு. எங்க பெரியப்பா என்ன பண்ணிக்காரு, அந்த கட்டு மரத்து கீழேயே இந்த ஒட்டத்தை பிடிச்சி தண்ணி உள்ள தான் இருக்கிறாரு. ஆனால் அவன் வந்து பார்க்கும்போது ஆள் தெரியாதுல, 2 பேரும் சுடவும் கடந்தவங்க. அப்புறமெல்லாம் போயாச்சு. அப்புறம் திரும்ப அவர் ஏறி அந்த பாடிட்டான். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அதான் சொல்லி அவன் நாட்டில் சுடுறது போது நம்ம நாட்டில் சுட்டு சாப்பிட்டு. ஆனால் இப்போ என்கவுண்டர் கிடையாது, அவனுக்கு ஷூட்டிங் ஆர்டர் இல்லை. அவனுக்கு உண்டு. ஆமாம், எப்படின்னா உண்டு ஷூட்டிங். எப்படின்னா நீங்கள் வலை இழுக்கும் போது இருட்டில் வலை இழுத்தீங்கன்னா அவனுக்கு ரேடரில் காமிச்சிடும். அவனுக்கு நீங்கள் என்ன பயில இருந்தாலும் அவனுக்கு ஜிபிஎஸ்ல காமிச்சிடும். ஏன்னா அவன் வச்சு ஜிபிஎஸ்லாம் காஸ்ட்லியாக இருக்கும், அதில் காமிச்சிடும். கப்பலில் இருக்கும்ல ரேடார் மாதிரி, அதை காமிச்சிடும். அதனால அவன் நைட்டில் நீ லைட்டு போடாமல் எடுத்தான் வேணா தேவையாக தான் நினைப்பான். அதனால சுட ஆரம்பிச்சிடும். நான் லைட்டு போட்டு இழுத்தா வந்து பிடிப்பான் மட்டும்தான், சுட மாட்டான். நீ லைட்டு போடாமல் இருந்தாலும் அவன் நாட்டு போட்டுக்கே சுடுதான். அதே மாதிரி அவனை கூட ஏதாச்சும் விட்டுருவாங்க. உள்ளாக்காரங்கன்னு சொல்லிட்டு கடத்தலுக்காரனும் ஒரு சின்ன போட்டில் தான் வரணும். அதனால அது நம்ம எப்படின்னா இது போஸ்ட் இவனுக்கு மட்டும் தான் பிரச்சனை. இவன் தானே பிடிப்பான். அவனுக்கு வந்து தமிழ்நாடு இந்திய மாநிலத்துல நம்ம ஆளுங்க யாரும் அந்த மாதிரி ரோட்ல வர மாட்டாங்களா? அவங்க சைடுல ஆட்கள் கூட அப்படி வராங்களான்னு கேக்குறேன். இல்ல அதுதான் நம்ம ஆளுக்கு தான் அவன் போறானே. நம்ம வாஞ்சூர் இருக்குல்ல, காரைக்கால் வாஞ்சூர், அங்க உள்ள ஒரு ஆள் லோன் இலங்கை கடனுக்கு எது திரும்ப இல்லை உண்டு, சென்னை வரைக்கும் உண்டு. அவன் அதான் மேலாம் வருவான். தமிழ்நாட்டு ஃபுல்லா வரைக்கும் வருவான். அவன் பாட்டு இருக்கு, அவன் பாட்டு இருக்கு இலங்கைக்காரனுக்கு. ஆனா நம்மளுக்கு அங்கெல்லாம் அங்க வரைக்கும் போவான். ஆனா காரை கிடையாது, மேலதான். மேலா
கையில இருக்க மாட்டான். மேலனா இதோட இன்னும் தாண்டி இதோட 100 மடங்கு அதிகம். அதனால அந்தமான் இருக்குல்ல, அந்தமானுக்கு ஸ்ரீலங்காவுக்கு தான் சொந்தம். அந்தமானுக்கு இங்க இருந்து 10 நாள் ஓடும். இங்க எதுக்கு 10 நாள் ஒண்ணு நாளாம். இப்போ இங்க நாமனதுல இருந்து டூரிஸ்ட் கப்பல் இலங்கைக்கு விட்டது. இலங்கைக்கு அது பாஸ்போர்ட் தேவைப்படுதானா? 16,000 ரூபாய் இல்ல, ஆதார் கார்டு இருந்தா போதும். இல்ல, ஆதார் கார்டு போதும். ஆதார் கார்டு போதும். ஏன் நம்ம இலங்கையில இருந்து இந்தியா வருது ஃபிளைட்லயே ஆதார் கார்டு தான் வராங்க. எது புடிச்சு போறாங்களா அவங்களாம் எப்படி வருவாங்க? இலங்கையில இருந்து ஏன்னா திருச்சில இருந்து சென்னை போனாலும் ஆதார் கார்டு போதும். பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆதார் கார்டு மூலமா ஏர்போர்ட் அனுப்பி அவங்க 15 பேரும் போறோம். 15 பேரும் பாஸ்போர்ட் தான் அதான் 15 பேர் போட்டு போறாங்க. 15 பேருக்கு அது நம்ம நாட்டுல சேர்ந்தே தான் ஒரு பாதி தீவு. 16,000 ரூபாய் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கப்பலுக்கு வருவாங்க. தெரியல, 2 நாளா 3 நாளா டிக்கெட் போட்டு தரதெல்லாம் கவர்மெண்ட் அந்த அந்த என்னது 1.5 நாள் போவோம் இங்க இருந்து எங்கண்ணா? இலங்கைக்கு. கப்பலே பேசஞ்சர்ஸ் கப்பல் மட்டும் தான் அழகா இருக்கும். ஏன்னா நீங்கன்னா கொஞ்ச நேரத்துல போயிடலான்றீங்க, அதுக்கு எதுக்கு 1.5 நாள்? அவனு சுத்தி போவானுவ. அவனை சுத்தி நம்மளுக்கு ஷார்ட் ரூட் தான். அவன் டீசல் இது பார்ப்பான். டீசல் பார்ப்பான். அந்த கணக்கு தான் அவன் போவான். கம்மியா லோடு வச்சு போவான். ஸ்பீடு அதிகம் வைக்காம. நம்ம ஆனா நம்ம பைப்பர் அவனுக்கு கட்டுப்படி ஆகணும்ல. இதோட ஒரு ஸ்பீடு கம்மியா தான் அடிக்கும். அதுல 6 அடிக்கும்னா நம்மளுக்கு போனோம்னா 7 அடிக்கும். 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். ஆமா. லிட்டருக்கு எப்படி தருங்க? இது 1 மணி நேரத்துக்கு 5 குடி. 5 லிட்டருக்கு 5னா இப்ப அங்க இருந்து எவ்வளவு தூரம் போறீங்க? எங்க நம்ம கடலுக்கு இப்ப நாங்க போய் வலை இறக்குறதாக்கா ஒரு 3 மணி நேரம் ஆகும். இல்ல, போயிட்டு வரதுக்கு 10 லிட்டர்ண்ணே. இங்க இருந்து போயிட்டு வரதுக்கு 10 லிட்டர். 1000 ரூபா செலவு பண்ணிட்டு அந்த வண்டிக்கு 200 ரூபா. வண்டிக்கு 200 ரூபா. ஆட்கள் வராங்களா அவங்களுக்கு பாட்டில் வர அவங்க சரக்கு அடிச்சுட்டு தான் ஏறுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 7,000 ரூபாய். நாங்க இப்போ நாங்க 4 பேர் ஒரு 50,000 மேல தேர்ந்து ஒரே நாள். ஒரேநாள்னா ஒரு நாள் ஃபுல்லா இல்ல, அந்த ஒரு நாள் ஒரு நாள் ஒரு அரை நேரம். அது படும். இப்போ சீசன் தான். இப்போ இந்த அது எங்களுக்கு கிடையாது. அது மீன் பிடித்தாலும் பெரிய போட்டு இழுத்துட்டு போறாங்க. கேட்க அவங்க எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. பெரிய போட்டு எல்லாம் எல்லா போட்டு கட்டில போட்டுருவாங்க. ஏன்னா அப்பதான் உற்பத்தி ஆகும் மீன். அந்த மே மாசம் தான் உற்பத்தி ஆகும். என்ன பேருக்காலமா அது பண்ணா ஒரு போட்டு எடுத்துட்டு போனா அந்த போட்டுக்கு தான் தடை. அந்த இழுத்துட்டு போறான் பாருங்க, அந்த போட்டுக்கு தான் ஸ்ட்ரைக். காஞ்சி பெரிய போட்டு பந்த மரம் பாய் மரம் இருக்கும்ல, அந்த போட்டுக்கு தான் தடை. எங்களுக்குலாம் தடை இல்லை. நீங்க பெருசா எடுக்க முடியாது. மேக்ஸிமம் எவ்வளவு கெபாசிட்டி இது எடுக்கிறது? மீன் எடுத்து உள்ள வைக்கிறது எத்தனை டன் வச்சு? இது 7 டன் வைக்கலாம். 7 டன் வைக்கலாம். 7 டன் வைக்க முடியாது. 2 டன் மேல தான் வைக்கலாம். 7 டன் வச்சா உள்ள தான் ஓடும். 7 டன் ஃபுல்லா ஏத்தலாம். ஆனா சுருக்கோல்ல 3 டன் ஏத்துனாங்க. அது சாதா சின்ன போட்ல. அதைத்தானே சொல்றேன், 3 டன் மேல தான் ஏத்தலாம். 7 டன்லாம் ஏத்த முடியாது. இல்ல வலையோட தான் இருக்கும். ஆனா நீங்க மீன் படகல வரல. போடுவீங்க இப்ப ஒரு இடத்துல 5 ஒரே இடம் தானே. இப்போ ஆனா இப்ப நம்ம 2 பேரும் இறக்கி போட்டோம்னா வலை, அந்த வலை இந்த வலை தான் எடுத்துட்டு போவோம் கடலுக்கு. வா, இந்த ஒரு கருப்பு கொடி பாத்தீங்களா? கல் இந்த வந்துருச்சு பாருங்க. அதான் ஆங்கர் போட்டு அங்கனே நின்று இருக்கு. நம்ம ஆங்கர் போடல, அதான் இப்படிதான் எடுத்துட்டு வரும். இப்ப கல்லே ஓடி நீ ஓட்டு. அதான் ஒரு நாளைக்கு வாங்க, நம்ம சிறப்பா அங்க போயிட்டு வருவோம்.